கட்டத்துக்கு நாங்க நெருங்கி இருக்கிறோம். எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்திருக்கிற சாப்பாட்டு டைம். இல்ல 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 அவரை பார்த்து நீங்க அவர் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நினைச்சிடாதீங்க. இன்னும் சாப்பாட்டு டைம் இல்ல. ஓகே, நான் உங்களை கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்றேன் சொன்னேன். நாங்க இந்த நிகழ்ச்சி வந்து உங்களை எல்லாருக்குமே தெரியும். 1000 நிலவு உன்னிடம் கண்டேன் திரைப்படத்தினுடைய முதல் திரை காட்சியை பார்க்கறதுக்கான ஒரு நிகழ்ச்சியா நடந்து கொண்டிருக்கு. இப்பதான் இவர் எழும்பி இருக்கிறாரு. இப்ப அந்த கட்டத்துக்கு நாங்க நெருங்கிட்டோம். இப்ப அந்த திரைப்படத்தை நாங்க பார்வையிடுறதுக்கு முதல்ல அந்த திரைப்படத்தினுடைய முழு உருவமா இருக்கிற அனுக்ஷன் ஜெயராஜ நாங்க அனுக்ஷன் அந்த வயசு பிள்ளைகளா, அந்த வயசு வித்தியாசம் பார்க்காம வணக்கம் பிள்ளைகள்னு சொல்றது அனுக்ஷன் தான். கிழவனுக்கும் பிள்ளைகளான், கிழவிகளுக்கும் பிள்ளைகளான். ஓகே ஓகே, மட்டும் அவன் சிரிப்புக்கு தான் காசு. சரி, நாங்க அனுக்ஷனை மேடையில விட்டுட்டு நாங்க கொஞ்சம் தள்ளி நிப்போமா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, நன்றி. என்ஜாய் பண்ணீங்களா இது வரைக்கும்? சூப்பரா இருந்தது. உண்மையில அனுக்ஷன் கிரேட். எல்லாம் வடிவா வெல் ஆர்கனைஸ் பண்ணி ஒற்று பிரச்சனையும் நிறைய சொல்ல எனக்கு வார்த்தையில் வர இல்லை. டக்குனே முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். இப்போ ஆனால் படம் இன்னும் இருக்குது. அதான் முதலே சொன்ன மாதிரி என்னுடைய ஆசை, கனவு, லட்சியம், எடிட்டிங், ஜிஆர் மீடியா ஒர்க்ஸ். அது இந்த படத்தில் நான் பேஷனோடு செஞ்சுருக்கேன். நான் அதுக்கு நீங்கள் எல்லோரும் வரவேற்று இப்படி வாழ்த்துறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. இந்த 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 இடத்துக்கு நான் வந்ததுக்கு காரணம் வந்து நான் தனியாக நின்று இதெல்லாம் செய்யலை. எனக்குன்னு ஒரு க்ரூ இருக்குது, ஒரு குடும்பம் இருக்குது. அதுதான் ஜேஆர் மீடியா ஒர்க்ஸ் ஃபேமிலி. எல்லாரும் மேடைக்கு கூப்பிட்றேன் நான், ஜேஆர் மீடியா ஒர்க்ஸ் ஃபேமிலி. வாங்க பிள்ளைகளா. உங்களுக்கே தெரியுது, இது ஒரு இளைஞர்கள் முயற்சின்னு சொல்லி தான் நாங்கள் இதை ப்ரொமோட் பண்ணோம். நாங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஸ்பான்சர் தேடணும் நாங்கள், இல்லைண்டு இல்லை. ஆனால் பெரிய அளவில் உதவி கிடைக்கல. நாங்கள் என்ன நினச்சோம், இளைஞர்கள் நாங்கள் இப்படியும் நாங்கள் ஒரு உங்களோட ஹாபியை நோக்கி போகிறோம், ஏதோ சாதனை படைக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கெல்லாம் இந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கே தெரியுது, இப்போ இதெல்லாம் எங்களோட முயற்சியில் நடக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் வரவேற்று கூட்டத்துக்கு ரொம்ப நன்றி. 1000 நிலவு உன்னிடம் கண்டேன் இந்த படம் நான் 1 வருஷத்துக்கு முதல் எடுத்திருந்தேன் நான். நன்றி ஐயா. ஐயா, இந்த அளவுக்கு வந்துட்டோம், ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் மட்டும் எங்களோட முயற்சியில் வெளிநாட்டில் இருந்தும் சுவிஸில் இருந்தும் நயம கலைஞர்கள் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு ஒத்துழைத்தாங்க. எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றியை சொல்ல காணப்பட்டிருக்கேன் நான். ஏன்னா அவங்க வந்ததுனால தான் இவ்வளோ ஒரு கலகலப்பான ஒரு ஈவெண்ட்டாக இருக்குது இல்லையா? அப்புறம் நான் எல்லா ஆர்டிஸ்ட்டும் இன்றைக்கு வந்த ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் மேடையை கூப்பிட ஆசைப்பட்றேன். எல்லாரும் நான் தயவு செய்து மேடைக்கு வாங்க. ஓகே, உங்களுக்கே தெரியுது, எல்லாம் இருக்கிறது இளைஞர்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் எங்களுக்கு தொடர்ந்து இந்த முயற்சியில் இறங்க முடியுது. விளங்கலை? ஸோ உங்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
என்ன சொல்கிறேன்னு தெரியலை, வீட்டை போனப்போ தான் தெரியும் அட மடையா இது சொல்லலையா நீ அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு எங்களோட உணர்வு, எங்களோட லட்சியம், எங்களோட ஆசை விளங்குதுன்னு எனக்கு விளங்குது. ஸோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் இந்த நிகழ்ச்சியோட முடியாது, இது தொடர்ந்து நாங்கள் வேறு ஷோஸ் செய்வோம், அதாவது படத்தில் தியேட்டரில் மட்டும் போடுவோம். அதுக்கும் உங்களோட வரவேற்பு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ கிடைக்குமா? ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் சுனிதா, சஞ்சி, இந்த நிகழ்ச்சி நீங்கள் அருமையாக தொகுத்து வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையில் சொல்லணும், ஒரு வித்தியாசமான உணர்வு கிடைச்சது இல்லையா, நல்லா ஜோக்காக. ஸோ நான் கலகலப்பாக கொண்டு போனதுக்கு ரொம்ப 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 நன்றி. நான் போர் அடிக்க இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த படமும் உங்களுக்கு போர் ஸோ இந்த படமும் போர் அடிக்காதுன்னு நம்புகிறேன். இந்த படத்துடைய லெங்க் வந்து 1 hour. ஸோ 8:15 நாங்கள் டைமுக்கு தொடங்கிடுவோம். ஸோ அதுக்குள்ளே பண்ண வேலையெல்லாம் பண்ண முடிச்சுட்டு தயவுசெய்து இந்த நிகழ்ச்சிக்கு திரும்ப வந்துடுங்க. ரொம்ப நன்றி. Can I have the stage lights on, please? And Anukshan, can you please come to the stage? Children surprise Anukshan, okay? Let's not touch up, yeah? All right. The best movie of 2011 goes to வந்ததுக்கு நன்றி. இதுக்கு காரணமாக இருந்தவங்களுக்கு நன்றி. இது நான் தனியால் நின்று செய்யலை, எல்லாரும் இருக்காங்க, நீங்களும் இருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் ஒரு பாட்டு இருக்கல, எனக்கு சந்தோஷம். ரொம்ப Thank you, ladies and gentlemen. So best of Padam of 2011 goes to Anukshan Jayaraja and Amator Bikram, and hope everyone has a safe journey home. Come over to Padmango. Padam Company! Thank you, இன்னொரு படம் காத்திருக்கு அடுத்த வருஷம் soon, coming soon for Jam Media X, definitely. மிகவும் நல்ல எதிர்பார்க்கிறோம். Respect, great respect. அனுக்ஷன் இந்த பேரை சொன்னாலே பெருமையாக இருக்குது.
சூப்பராக இருக்குது. ஹீரோவும் நல்லா நடிச்சவர். படம் வந்து சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. இன்றைய இளையவர்கள் எதிர்நோக்கிற ஒரு பிரச்சனையை அடிப்படையாக வச்சு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. அதனால இளம் சமுதாயத்தினரை நல்லபடியாக போய் சேரும். அதோட நல்ல ஒரு மெசேஜும் இந்த படத்துக்கால கொடுக்கப்பட்டிருக்குது. பெற்றோர் வந்து எப்படி தங்களோட பிள்ளைகளை ட்ரீட் பண்ணணும், அவங்களோட மனசில் என்ன இருக்குது, எப்படி பெற்றோர் கதைக்கணும் பிள்ளைகளோட என்ற விஷயமும் சொல்லப்பட்டிருக்குது. நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும் என்று நம்புகிறோம். முக்கியமாக இளமாக்களுக்கு மத்தியில் வந்து இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நன்றி சுனிதா. இது தீபம் டிவி. நன்றி. அந்த படம் இன்னும் அவருக்கு மென்மேலும் படம் நாங்கள் பார்த்துட்டோம். நடிச்சாரத்தே கேட்குறீங்களே. தெரியுதா? நல்லா இருந்தது. கணேஷனுக்கு ஹேட்ஸ் ஆஃப். நல்ல ஹார்ட் ஒர்க். இப்போதான் படம் பார்த்துட்டு வரேன். சூப்பர் படம். இவன் என்ன அடி வாங்குறதுக்கு என்ன ஸோ படம் நல்லா இருக்கு. பாருங்க. தெரியாது தியேட்டரில் போவோம். டிக்கெட் வாங்கிட்டு படம் மிக சிறப்பாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் நம்ப முடியல. அவர்கிட்ட என்ன சொல்கிறது, மெயின் விஷயமே காமெடி தான். எங்கடாக்கள் இந்த தமிழில் அப்படி எங்கடாக்கள் தமிழை வச்சு அப்படி ஒரு காமெடி பண்ணி எல்லாரையும் சிரிக்க வச்சு கலாய்ச்சிட்டாரு. ஸோ கண்டினியூஸாக ஜிஆர் மீடியா ஒர்க்ஸ் செலெக்ஷன் தொடர்ந்து செய்யணும். வாழ்த்துக்கள். இன்னும் எவ்வளோ செய்யலாம், அதையும் அவர் செய்வார். அது என்ன சொல்கிறோம், ஒரு இல்லையும் இல்லை. இந்த படத்தில் சொல்லிட்டார் தான் என்ன செய்வேன், எப்படியும் செய்வேன், தனக்கு தான் எடுக்கிறான் படம் என்ற மாதிரி ஒரு ஹீரோ ரேஞ்சில் தன்னுடைய மார்க்க வச்சிருக்கேன். தொடர்ந்து செய்யணும்னு வாழ்த்துக்கள். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோவும் ஹீரோயினாவும் அப்பாவும் நடிச்சது சூப்பராக இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு? ஃபீலிங்ஸ் எப்படி? படம் எப்படி இருந்துச்சு? படம் சூப்பராக இருந்துச்சு. கான்செப்ட் எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். படம் என்ஜாய் பண்ணிக்கோங்க. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். நீங்கள் எல்லாம் இவ்வளோ முயற்சியை பற்றி என்ன எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சுருக்காங்க. பெரிய முயற்சி. எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி நாங்கள் எல்லா சமுதாயம் வளர்ந்த சமுதாயம் எல்லாரும் எல்லாம் சேர்த்து கையை கொடுத்து எல்லாரும் முன்னேறுமாறு தாழ்மையோட கேட்டுக்கொண்டு இத்துடன் இந்த நிகழ்ச்சி இன்டர்வியூவை நான் முடித்துக்கொண்டு வாய்ப்பு படுக்க போகிறேன். நன்றி, வணக்கம். படத்தை பற்றி எக்ஸலண்ட். talking Tamil. Oh no, she only knows swear words. வணக்கம். ஆமா வணக்கம். இந்த சமுதாயத்தில் அப்படியா? படத்தை பற்றி உங்களோட சைஸுக்கு வரவா இல்லை நீங்கள் புண்ணிடாடே அவன் 5 தடவை என்னோட பெருசு. சரியா? படம் உண்மையாக சூப்பர் பெர்ஃபெக்ட். அதுவும் அந்த கடைசி வசனம் சூப்பர். நான் சொல்ல மாட்டேன், சொன்னால் பார்க்க மாட்டேங்குது. சாட்டியா? இல்லைடா. ஓகே, ஐ லவ் ஜிஆர் மீடியா ஒர்க்ஸ். அனுச்சு யூ டிட் a good work. இது ஜூம் பண்ணி இப்படியே ஜூம் பண்ணி உண்மையாக படம் வந்து அது ஃபர்ஸ்ட்லி வந்து அனக்ஷன் உண்மையான நல்ல ஒரு கேரக்டர் இருக்கிறாங்க. படம் வந்து ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட் இருந்தது. படம் ABCD 1 2 3 ட்விஸ்டிங். ஓகே, நல்லா இருந்துச்சு. அனுஷனுக்கு என்ன சொல்ல வார்த்தையில் சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. கேட்டு எல்லாரும் நல்லபடியாக சொல்லியிருக்கிறாங்க. இதை மாதிரி இன்னும் இதை விட நல்ல படம் எடுப்பு, அதுக்கு நம்பிக்கை எல்லாரும் இருக்கு. எப்பவும் அவரோட துணையாக இருப்போம். We love it. 1000 நிலவு உன்னிடம் கண்டேன். இது இளைஞர்கள் முயற்சி. காதல் நொடியில் வந்ததனா நீ சேர்ந்தால் என்றுமே பரவசமே. கனவா